ஒருவர்
குருவென்றால் எங்கள் குருநாதன். நித்திய நீ என்று சொன்னார் எங்கள் குருநாதன். நித்திய நீ என்று சொன்னார் எங்கள் குருநாதன். தேடாமல் தேடென்றார் எங்கள் குருநாதன். தேடாமல் தேடென்றால் எங்கள் குருநாதன். சீவன் சீவன் என்றார் எங்கள் குருநாதன். நாடாமல் நாடென்றார் எங்கள் குருநாதன். நாடாமல் நாடென்றார் எங்கள் குருநாதன். நல்ல வழி தோன்றும் என்றார் எங்கள் நல்ல வழி தோன்றும் என்றார் குருநாதன். எங்கள் குருநாதன். பாடாமல் பாடென்றார் எங்கள் குருநாதன். பாடாமல் பாடென்றார் எங்கள் குருநாதன். பக்தரிடம் சேரென்றார் எங்கள் பக்தரிடம் சேரென்றார் எங்கள் குருநாதன். குருநாதன். பாடாமல் வழிபடென்றார் எங்கள் குருநாதன். வாடாமல் வழிபடென்றார் எங்கள் குருநாதன். வையகத்தில் வாழென்றார் எங்கள் குருநாதன். வையகத்தில் வாழென்றார் எங்கள் குருநாதன். தித்திக்கும் ஒரு மொழியான் எங்கள் தித்திக்கும் ஒரு மொழியான் எங்கள் குருநாதன். குருநாதன். சிந்தையத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். சின்மயத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். தித்திக்கும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன். தித்திக்கும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன். எல்லாம் நீ என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். எல்லாம் நீ என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். வித்தின்றி நாடு செய்வான் எங்கள் குருநாதன். வித்தின்றி நாடு செய்வான் எங்கள் குருநாதன். விண்ணவரும் அறிய உண்ணான் எங்கள் குருநாதன். விண்ணவரும் அறிய ஒன்னான் எங்கள் குருநாதன். தத்துவாதீதனானான் எங்கள் குருநாதன். தத்துவாதீதனானான் எங்கள் குருநாதன். சகல சம்பத்தும் கண்டான் எங்கள் குருநாதன். சகல சம்பத்தும் தந்தான் எங்கள் குருநாதன். ஆதி அந்தம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். ஆதி அந்தம் இல்லை என்றார் எங்கள் குருநாதன். அதுவே நீ என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். அதுவே நீ சோதிமயம் என்று சோதிமயம் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். சொன்னான் எங்கள் குருநாதன். சுற்றிருந்து நின்றென்றான் எங்கள் சுற்றிருந்து நில் என்றான் எங்கள் குருநாதன். குருநாதன். சாதி சமயமில்லான் எங்கள் குருநாதன். தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். வாதியரும் காண ஒன்னான் எங்கள் குருநாதன். வாதிறந்த இன்பம் தந்தான் எங்கள் குருநாதன். முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன். உடலில் கிடந்திடன்றான் எங்கள் குருநாதன்.
சொல்லு சிவமே சொல்லாப்பிங்கில்லை எழுது சொல்லு சிவமே புத்தடியோம் நாங்கள் என்று சொல்லு சிவமே புத்தடியோம் நாங்கள் என்று சொல்லு சிவமே சொல்லு சிவமே சொல்லு சிவமே சுகம் பரமார்த்தமுண்டு சொல்லு சிவமே. நாங்கள் இந்த சில குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறேன். வளம் நிறைந்த ஈழத்திருநாட்டின் வடபகுதியில் யாழ்ப்பாண நகரின் எல்லைக்குட்பட்டதாகிய கொழும்புக்குரியே சுவாமிகளது பதிவிடமாக பொழிந்து விளங்கியது. பல்வேறு ஆதாரங்களின்படி சுவாமிகள் 1872ஆம் ஆண்டு வைகாசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் அவதரித்தார் என அறியப்படுகிறது. தன் ஆரம்ப கல்வியை கிறிஸ்தவ பாடசாலையில் கற்றமையால் ஜான் என்னும் நாமம் விடப்பட்டது. தம் பாடசாலை கல்வி முடிந்ததும் கிளிநொச்சியில் அவர் சிறிது காலம் வேலை பார்த்ததாகவும் தமக்கு வேண்டியது போக மிட்டி பணத்தை கோயில் கர்மங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் கொடுத்து உதவியதாக அறியப்படுகிறது. சுவாமிகள் கிளிநொச்சியில் தொழில் புரியும் காலத்தில் சுவாமி விவேகானந்தரின் இலங்கை விஜயம் நடந்ததாகவும் சுவாமி விவேகானந்தருக்கு யாழ்ப்பாணத்தில் நடந்த வரவேற்பில் யோக சுவாமிகள் உற்சாகமாக பங்கு பெற்றியதாகவும் பலரிடம் விஷயம் பெரிது நேரமோ குறுகியது என அவர் கூறியதிலிருந்து சுவாமி விவேகானந்தரிடம் அவருக்கு இருந்த ஈடுபாடு விளங்குகின்றது. பிள்ளை பிராயம் தொட்டு நல்லூர் வீதியை வலம் பெறுவதும் நல்லூர் வீதியில் விழுந்து கும்பிடுவதும் அவர் வழக்கமாக இருந்தது. நல்லை தேரடியில் தம் குருவாகிய செல்லப்பன் என்று பேரோடு வந்த இறைவனை சந்தித்த பின்னர் தெய்வீக வாழ்வு தரும் சிவலோகத்தை தன் குருவாகிய செல்லப்பா காட்டி வைத்தார் என குறிப்பிடுகின்றார். தம் குருவின் அருளாலேயே தான் ஆன்ம விடுதலை அடைந்ததாகவும் நல்லூரில் கோயில் கொண்டருளிருக்கும் முருகனே செல்லப்பா சுவாமிகள் வடிவாக வந்து அவதரித்தார் என அவர் கூறாமல் பல்வேறு இடங்களில் கூறுகின்றார். ஸ்ரீயோக சுவாமிகள் கொழும்புத்துறை என்னும் சிற்றூரில் ஆச்சிரம கொட்டிலில் எளிமையான கோலத்தினராய் வீட்டிருந்தார். வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளானவர்கள் தம் குறை தீர்க்க அவரை சூழ்ந்து வேண்டியது உண்டு. சிலர் குறை நீங்க பெற்றதும் உண்டு, பலரை அவர் ஏசி துரத்தியதும் உண்டு. ஆனால் அவரது அருளுக்கு பலர் தவம் கிடந்தனர் என்பது உண்மை. சுவாமிகள் தம் சிந்தனையை செயற்படுத்திய விதங்களுள் குறிப்பிடத்தக்கவை இரண்டு. ஒன்று, இந்து சமய கருத்துக்களை பரப்பும் இதழான சிவதொண்டன் என்னும் மாத இதழ் வெளியிட்டமை. மற்றது, சமயத்தை சாதனைப்படுத்தும் நிலையங்களாக திகழும் சிவதொண்டன் நிலையங்கள் நிறுவியமை. தியானம், மானசீக பூசை பயிலும் இடமாக சிவதொண்டன் நிலையங்கள் அமைய வேண்டும் என்பதே சுவாமிகளது ஆர்வம். மேலும் சுவாமிகளது அடியார் ஒருவர் கூறிய தன் அனுபவத்தை இங்கு கூறுகின்றேன். தன் கணவன் நோய்வாய்ப்பட்டு கொழும்பு பெரியாஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் வைத்திய நிபுணர்களது வைத்தியத்திற்கும் நோய் கட்டுப்படாது கூடிக்கொண்டு செல்ல ஒருவர் துணையும் இல்லை, உன் துணை அல்லால் என சுவாமிகளை நினைந்து மனமுருகி அங்கே இரவை நித்திரையின்றி கழித்தாராம் அந்த அன்பர். அடுத்த நாள் சாயந்தரம் அவர் ஆஸ்பத்திரிக்கு விரைந்து செல்ல அவர் அங்கே கண்ட அதிசயம். சுவாமிகள் தன் கணவருக்கு பக்கத்தில் ஒரு நாற்காலியில் வீட்டிருந்தாராம். சுவாமிகளது திருப்பார்வை பட்ட நேரத்திலிருந்து அவரது கணவரது நோயும் ஆறத் தொடங்கிற்று. ஒரு நாளும் ஆஸ்பத்திரிக்கு போகாதே, நானும் வந்து அவரை ஆஸ்பத்திரியில் பார்க்க வேண்டி வந்துவிட்டது என அங்கு இருந்த அன்பர்களுக்கு சொல்லி நகைத்தாராம் சுவாமிகள். ஏன், எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சிறு விஷயத்தை நான் இங்கு கூற விரும்புகிறேன். என்னுடைய மாமியார், அதாவது என்னுடைய கணவரின் தாயார், அவர் மிகவும் உற்சாகமானவர். ஒரு முறை அவர் சடுதியாக நோய்வாய்ப்பட்டு அவரால் உணவு ஒன்றுமே அருந்த முடியாத நிலைமை வந்துவிட்டது. எல்லா இடமும் காட்டினார்கள். என்னுடைய மாமனார், தனக்கு அறிந்த வைத்திய நிபுணர்கள் எல்லா இடமும் கொண்டு சென்றார். ஒன்றுக்குமே அந்த நோய் குணப்படவில்லை. பானங்களை தவிர அவருக்கு ஒன்றும் உட்கொள்ளவே முடியவில்லை. தொண்டையினால் ஒன்றும் உட்கொள்ள முடியவில்லை. பலரும் பலவிதமாக கூறினார்கள். ஈட்டில்
வேலூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வோம் என என் மாமனார் யோசித்தார். கொண்டு செல்வதற்கு முதல் ஒரு சுவாமியை தரிசித்து வருவோம் என்று சொல்லி சுவாமியிடம் போனார் என் மாமனார். அவர் போன வேளை பூசை நடந்து கொண்டிருந்தது. சுவாமிகள் அடியார்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்துவிட்டு என்னுடைய மாமனார் போய் ஒரு மூலையில் மிகுந்த கவலையுடன் இருந்தார். சுவாமி அடியாரை அனுப்பிவிட்டு, சண்முகம், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது, எல்லாம் சரி வரும், திருவம்பாவையில் தொடங்க போகின்றது, நீங்கள் எல்லாருமா சிதம்பரத்துக்கு போகுங்கள் கூறினார். அப்ப இவர்கள் வேலூருக்கு செல்ல ஆயத்தமாயிருந்தவர்கள் அடுத்த நாளே என்னோட மாமியாரை அழைத்துக் கொண்டு சிதம்பரத்துக்கு போனார்கள். சிதம்பரத்துக்கு போய் இவர்கள் கோயிலெல்லாம் தரிசனம் செய்து விட்டு எல்லாரும் கலைத்து விட்டார்கள். ஆலயத்துக்கு முன்பாக ஒரு சைவ ஹோட்டல் ஒன்று இருந்தது, அங்கு சாப்பிட போகும்போது போனார்கள். அப்ப என்னுடைய மாமியார் சொன்னா, என்னால் ஒன்று சாப்பிட முடியாது, நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்கள் என்று கூட இல்லை இல்லை என்று சொல்லி அவருக்கு ஒரு வாழையில் கொஞ்சம் சோத்தை போட்டு சாப்பிடும்படி கூறினார்களாம். இப்ப அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றோருடைய வற்புறுத்தலின் பேரில் சிறிது சிறிதாக சாப்பிட வேண்டி போட்டு அவ்வளவு சோத்தையும் சாப்பிட்டு விட்டார். அடுத்த நாளும் அவர்கள் ஆலயத்துக்கு போவதும் வழக்கம் போல இங்கு வருவதும் அப்படியே வெறுத்து சோட்டை போடுவதும் சாப்பிடுவதுமாக அந்த 10 நாளும் கழித்தது. பிறகு அவர்கள் திருவம்பாவை முடித்து யாழ்ப்பாணம் திரும்பினார்கள். திரும்பிய பிறகு மாமியார் பழையபடியே தங்களுடைய யாழ்ப்பாண முறைப்படி சமையல் செய்து அவருக்கு எல்லாம் ஒரு விதமான கஷ்டமும் கொஞ்சம் உள்ள தொடங்கிவிட்டார். அதற்கு பிறகு அவருக்கு அந்த நோய் அடையாளமும் இல்லை. அவர் பலகாலம் சுகமாக வாழ்ந்து இவ்வளவோ காலத்துக்கு பிறகுதான் அது வந்தார். இவ்வாறு சுவாமிகள் செய்த 1 அல்ல 2 அல்ல எத்தனையோ அற்புதங்கள் அவற்றை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது நாங்கள் சுவாமிகளுடைய அருளினால் அடியார்களாகிய நாம் இங்கு கூடி அவருடைய பேரர்களை தியானித்து பாடி அவருடைய பேரருளினால் நாங்கள் ஒன்று கூட சுவாமிகள் தான் எங்களுக்கு அருள் செய்தார் என கூறி மேலும் சில வார்த்தைகளை கூற எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய திருமதி அருணாசலம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எனது நன்றியை கூறுகிறேன்.
நாடு